ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் பிஜி டெக் தமிழ் சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் எஞ்சி இருக்கிற 3 சி டோக்கன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா ஆப்ரேட்டர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி இது மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டர் அப்படின்னா என்ன? ஒரு பர்டிகுலர் ஆப்ரேஷனை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற டேட்டா தான் வந்து ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆப்ரேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. யூனரி ஆப்ரேட்டர் அண்ட் பைனரி ஆப்ரேட்டர். யூனரி ஆப்ரேட்டர் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு சிங்கிள் ஆப்பரண்ட் இருந்தாலே போதும். ஆப்பரண்ட்னா ஒரு வேரியபிளை தான் நான் வந்து சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிக்ரிமெண்ட் ஃபங்க்ஷன் இருக்குது, டிக்ரிமெண்ட் அண்ட் இன்க்ரிமெண்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. இதில் வந்து ப்ளஸ் ஏ, ஏ ப்ளஸ் இதில் வந்து ஏங்கிற ஒரு வேரியபிள் மட்டும் நம்ம யூஸ் பண்ணி இந்த ஆப்ரேஷனை வந்து பண்ண முடியும். பைனரி ஆப்ரேட்டர் அப்படின்னா இதை பண்ணுறதுக்கு வந்து ஒரு 2 ஆப்பரண்ட்ஸ் வந்து தேவைப்படும். ஆப்பரண்ட்டுங்கிறது வந்து எதை மீன் பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி அப்படின்ட்டுருக்கு. இங்கே வந்து ஏங்கிற ஒரு வேரியபிளும் வேணும், பிங்கிற ஒரு வேரியபிளும் வேணும். இது ரெண்டுமே இருந்தால் தான் நம்ம இந்த அடிஷனுங்கிற ஒரு ஆப்ரேஷன் வந்து பண்ண முடியும். இதுதான் வந்து பைனரி ஆப்ரேட்டர். இப்போ பைனரி ஆப்ரேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மெனி டைப்ஸ் இருக்குது. இது வந்து என்னென்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் அப்படின்னா ஒரு பேசிக்காக ஒரு அடிஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் அண்ட் கோஷன் கண்டுபிடிக்கிறது. இது மாதிரி ஆப்ரேஷனை பண்ணுறதுக்கு வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ரிலேஷனல் ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கம்பேரிஷன் பண்ணுறதுக்கு. ஒரு வேல்யூ வந்து லெஸ் தெனாக இருக்கா, இல்லை கிரேட்டர் தென் இருக்கா, இல்லை ஈக்குவல்ட்டாக இருக்கா, இல்லை நாட் ஈக்குவல்ட்டாக இருக்கா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டு, இது மாதிரி ஒரு கம்பேரிஷனுக்காக இந்த ரிலேஷன் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து 2 நம்பர் இருக்குது, அது வந்து இப்போது ஒரு பிட்வைஸ் ஆப்ரேஷன் பண்ணணும். பிட்வைஸ் வந்து பிட்ஸை வந்து ஷிஃப்ட் பண்ணணும். அப்படிங்கிற போது நம்ம இந்த ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் அண்ட் ரைட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. அடுத்தது ஆல்ரெடி நம்ம யூனரி ஆப்ரேட்டர் பார்த்துட்டோம். இதில் வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட், போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அது மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னால் வந்து ஒரு 2 கண்டிஷன் இருக்குது அப்படின்னா அது ரெண்டுமே வந்து அது 2த்துக்கும் அண்ட் ஆப்ரேஷன், ஆர் ஆப்ரேஷன் அண்ட் நாட், எக்ஸ்ஆர் இது மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் ஆகும். இது வந்து பிட்வைஸ் பண்ணாது. பிட்வைஸ் ஆப்ரேட்டர்னு ஒன்று தனியாக இருக்குது. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்த மாதிரி ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் அண்டு ஆர் அண்ட் எக்ஸ்ஆர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிட்வைஸ் வந்து ஆப்ரேஷன் பண்ணும். ஓகே, பிட்வைஸ் அடிஷன், பிட்வைஸ் ஆர் கண்டிஷன், பிட்வைஸ் அண்ட் கண்டிஷன் இது மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுறது பிட்வைஸ் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னா இப்போ வந்து ஒரு வேரியபிளுக்கு வந்து ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இந்த ஆப்ரேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஈக்குவல் டு, ப்ளஸ் ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு இது மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கண்டிஷனை வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கிறத வந்து பார்க்கறதுக்காக டெர்னரி ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் பற்றி நம்ம டீட்டெயிலாக அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஜஸ்ட் சி டோக்கன்ஸில் வந்து என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தான் நான் இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் பார்க்கலாம். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இதை பொறுத்த வரையும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ், சிம்பிள் ப்ராக்கெட்ஸ், கர்லி பிரேசஸ், கமா அண்ட் ஹேஷ் ப்ரீ ப்ராசஸர், அஸ்டரிஸ்க் அண்ட் டில்டே பீரியட் இது மாதிரி டைப்ஸ் இருக்குது. இதில் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு அரேவை டிக்ளேர் பண்ணுறதுக்கோ அல்லது ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்கோ இது மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சிம்பிள் ப்ராக்கெட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிக்ளேர் பண்ணுறோம் இல்லை ஃபங்க்ஷன் காலிங் அது மாதிரி இடத்துல வந்து நம்ம இந்த சிம்பிள் ப்ராக்கெட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். கர்லி பிரேசஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிறதும் எண்ட் ஆகிறதும் இந்த கர்லி பிரேசஸ் பேஸ் பண்ணி தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணும். நெக்ஸ்ட் கமா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரே டைமில் வந்து மல்டிபிள் வேரியபிள்ஸை வந்து ஒரே டேட்டா டைப்பில் வந்து மல்டிபிள் வேரியபிள்ஸை வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து வேரியபிள்ஸ் வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு வந்து இந்த கமா வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ஹேஷ் ப்ரீ ப்ராசஸர். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மேக்ரோ டிஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு இந்த ஹேஷ்டேக் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஆஸ்டரிஸ்க் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இது வந்து பாயிண்டர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட்ல வந்து இந்த ஆஸ்டரிஸ்க் வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்தது மல்டிப்ளிகேஷன் பண்றதுக்கும் இந்த ஆஸ்டரிஸ்க் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து டில்டே. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டு டிஸ்ட்ரக்ட் த மெமரி. ஓகே, இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பீரியட் டாட்டுங்கிறது வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு யூனியனில் வந்து ஒரு மெம்பர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஸ்ட்ரக்சரில் ஒரு மெம்பர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கோ நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து அந்த செக்ஷன் வரும்போது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸுங்கிறது அப்படி என்னன்னா ஒரு மல்டிபிள் காம்பினேஷன் ஆஃப் கேரக்டர்ஸாக வந்து நம்ம ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். இப்போ சியை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸுக்குன்னு சொல்லிட்டு தனியாக டேட்டா டைப் வந்து எதுவும் இல்லை. அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கேரக்டரை வந்து ஒரு அரேவாக டிஃபைன் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்ட்ரிங்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். சியை பொறுத்த வரையும் ஸ்ட்ரிங்ஸை வந்து எப்போதுமே வந்து டபுள் கோட்ஸுக்கு இடையில தான் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். கேரக்டர் ஒரு சிங்கிள் கேரக்டர் வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து சிங்கிள் கோட்ஸுக்குள்ளே இருந்து இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேர் ஏ ஆஃப் 10
ஈக்குவல் டு 1 2 3 இது மாதிரி அரேகுள்ளார தான் ஸ்ட்ரிங்ஸை வந்து நம்ம டிக்ளேர் பண்ண முடியும் சியை பொறுத்த வரையும். இந்த வீடியோவில் இந்த எஞ்சி இருந்த 3 சி டோக்கன்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டோம். சி டோக்கன்ஸ் பார்ட் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. நம்ம சி டோக்கன்ஸில் வந்து என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் சி டோக்கன்ஸ், அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பார்த்தோம். சி டோக்கன்ஸில் வந்து என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ், ஐடென்டிஃபையர்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ், இதெல்லாம் தான் வந்து சி டோக்கன்ஸோட டைப்ஸ். இந்த சி டோக்கன்ஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.